மாண்புமிகு உறுப்பினர் சிவகுமார். மாண்புமிகு பேரவைத் தலைவரே வணக்கம். எனது மயிலம் சட்டமன்ற தொகுதியில் ஒரு நகராட்சி பேரூராட்சியில் காரணத்தினால் மயிலம் ஊராட்சியை பேரூராட்சி தர உயர்த்தப்படுமா, அதே போல் இரட்டனை ஊராட்சி பேரூராட்சி தர உயர்த்தப்படுமா என்று பேரவைத் தலைவர் வாயிலாக அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர். மாண்புமிகு பேரவைத் தலைவரே, மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள், நான் ஏற்கனவே பதில் சொல்லியிருக்கிறேன். பேரூராட்சியாக தரம் உயர்த்துகிற போது கிராமங்களில் இருக்கிற 100 நாள் வேலை திட்டம் பாதிக்கிறது என்று மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள். நாங்கள்லாம் ஊராட்சியாக இருக்கோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். எனவே ஏகோபித்து ஒரு முடிவெடுத்து வருமானால் துறையினுடைய அமைச்சரை பேசி அவர்கள் ஒப்புதல் தருவார்களே, ஆனால் அது பேரூராட்சியாக தரம் உயர்த்துவதில் ஒன்றும் கருத்தல்ல. அவருடைய ஒப்புதல் பெற வேண்டும். அது கமிட்டி இருக்கிறது. கமிட்டியின் மூலமாக ஒப்புதல் பெறப்பட்டால் செய்யலாம். மாண்புமிகு உறுப்பினர் ஐயப்பன். பேரவைத் தலைவர் அவர்களே, உசிலம்பட்டி சட்டமன்ற தொகுதி உசிலம்பட்டி நகராட்சியில் புதிய பேருந்து நிலையம் கட்டுமான பணி நடைபெற்று வருகிறது. அது விரைவில் மக்கள் பயன்பாட்டிற்கு வர இருக்கிறது. அந்த பேருந்து நிலையத்தில் கட்டிடத்தில் அம்மா உணவகம் கட்டிட அமைப்பு இல்லை. எனவே புதிய பேருந்து நிலையம் திறக்கின்ற பொழுது அம்மா உணவகத்துக்கான கட்டமைப்பை உருவாக்கி அம்மா உணவகமும் அதில் திறக்கப்பட வேண்டும் என்று மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்புமிகு அமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, உசிலம்பட்டி நகராட்சிக்கு ஒட்டி இருக்கிற பகுதி ஒன்றியத்திற்கு சொந்தமான பகுதி. அதிலே அவர்கள் தரைக்கடை போட்டு அவர் வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒன்றியத்திலிருந்து கேட்டிருக்கிறோம், நகராட்சியினுடைய வளர்ச்சிக்காக அந்த இடத்தை கேட்டிருக்கிறோம். அது பரிசீலனையில் இருக்கிறது. அம்மா உணவு வேண்டும் என்று சொன்னால் இடம் இருக்குமானால் உடனடியாக அதை ஆரம்பித்து கொடுப்பதிலே ஒன்றும் கருத்து வேறுபாடு இல்லை. எல்லா இடங்களிலும் செய்யலாம். அதில்